திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம். வல்லிகாந்தஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேறத் துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பர் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் அளப்பரும் கருணையினாலும் நாம் நம்முடைய இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் திருவாசக சிந்தனைகளை மேற்கொண்டு வருகின்றோம். திருவாசக சிந்தனைகளில் நாம் போற்றி திரு அகவல் என்கின்ற பகுதியின் சிந்தனையை மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். போற்றி திரு அகவல் இது இரண்டாவது அமர்வு. முதல் அமர்விலே அதற்கு முந்தைய அமர்விலும் அந்த போற்றி திரு அகவல் என்பதனை பற்றிய அறிமுகம், முன்னுரை, அமைப்பு, அதனுடைய திரண்ட கருத்து இவைகளையெல்லாம் சிந்தித்து நான்முகன் முதலா வானவர் தொழுதெழ ஈரடியாலை மூவுலகு அளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரண் ஏனமாகி முன்கலந்து ஏழ்தலம் உருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ செய்ய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் என்று அந்த 9வது அடிகள் வரை சிந்தித்திருந்தோம். அதிலே ஊழி முதல்வ என்பது பற்றி இன்று நாம் அந்த ஊழி முதல்வ என்பது முதலாக இன்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த 1 முதல் 10 அடிகள் வரை இருக்கின்ற இதனுடைய கருத்து என்ன என்பதை பார்த்தோமே என்றால், நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ 4 முகங்களை உடைய பிரம்மன் முதலான வானுலகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் வணங்கி கொண்டு எழ ஈர் அடியாலே மூவுலகு அளந்து 2 திருவடிகளாலே 3 உலகங்களையும் அளந்து அருளுதலும் நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை 4 திசைகளிலும் உள்ள முனிவர்களும் ஐம்புலன்களும் மகிழ்ச்சியால் விரியும்படி வணங்குதலை செய்யவும் கதிர்முடி திருநெடுமால் ஒளியை உடைய திருமுடியை அணிந்த அழகிய நெடிதான உயர்ந்த அந்த திருமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் அந்த நான்முகனோடு தான் மாறுபட்ட அந்த நாளில் அம்மாறுபாட்டினை நீக்குமாறு தமக்கு மத்தியில் தோன்றிய அந்த அனல் பிழம்பின் அடியினை முடியினை அறிய வேண்டும் என்ற விருப்பத்தால் என்ன ஆகின்றார்கள்? கடுமுரண் ஏனம் ஆகி மிக்க வலியினை உடைய பன்றியின் வடிவம் எடுத்து முன் கலந்து முற்பட்டு பூமியிலே புகுந்து 7 தலம் உருவை இடந்து கீழே இருக்கின்ற 7 உலகங்களும் ஊடுருவும்படி பிளந்து பின் எய்த்து அதன் பின்னர் மேலும் கீழே செல்ல முடியாது மேற்கொண்டு கீழே செல்ல முடியாது இழைப்புற்று எப்படி போற்றினார் பெருமானை என்றால் ஊழி முதல்வ செய்ய என்று போற்றினார். ஊழியை செய்யும் முதல்வனை தேவரீருக்கு வெற்றி உண்டாகுக என்று போற்றினார். வழுத்தியும் காணா மலரடி இணைகள், அப்படி பரவியும் காணப்பெறாத தாமரை மலர்கள், அந்த தாமரை மலர் போன்ற திருவடிகள் இரண்டும் வழுத்துதற்கு எளிதாய்
அது அடியவர்களுக்கு எளிதாக வந்து அருள் செய்யும் திருவடிகள் என்று அதனுடைய அந்த திரண்ட கருத்தை நாம் சிந்தித்திருந்தோம். எனவே அயன் முதலான தேவர்கள் தொழும் 2 திருவடிகளினாலே 3 உலகங்களையும் அளந்து எல்லா திசைகளிலும் உள்ள முனிவர்களும் தங்கள் 5 புலன்களும் மகிழ வணங்கி புகழ்கின்ற ஒளி பொருந்திய முடி அணிந்த அழகுள்ள நெடியோனாகிய திருமால் முன்னொரு காலத்தில் பெருமானது அடியினது நுனியை தேடி காணும் ஆசையுடன், அடி அல்ல அடியின் நுனி, எம்பெருமானின் திருவடியின் நுனியை தேடி காணும் ஆசையோடு வேகமும் வலிமையும் கொண்ட பன்றி வடிவம் அது கொண்டு எதிரில் வந்து அந்த கீழ் உலகங்கள் 7 ஊடுருவும் வண்ணம் அகழ்ந்து பின்னர் களைத்து தோற்று ஊழி முதல்வ, ஊழிகளின் இறுதியாகவும் அவற்றின் தொடக்கமாகவும் உள்ள தலைவனே, உனக்கு வெற்றி வெற்றி என்று புகழ்ந்து வழிபட்டும் காண இயலாத தாமரை மலர்கள் போன்ற திருவடிகள் 2 என்று அதுவரை வருகின்றது. எனவே வழுத்தியும் காணா என்பது தன்முனைப்பு அற்று வீழ்ந்து புகழ்ந்து துதித்து வழிபட்ட பின்பும் இறைவனை காண பெறாமை எதற்காக என்றால், அந்த நான்முகனோடு இகலி எப்படியாவது இறைவனை கண்டு போட்டியில் வெற்றி பெற்று விட வேண்டும், பிரம்மனோடு ஏற்பட்ட போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்று பூமியிலே அகழ்ந்து காண முயற்சி செய்தார். அது முடியவில்லை. எனவே வழுத்தியாவது இறைவனை கண்டு அந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்று வழுத்தினார். எனவே இது காமிய வழிபாடுதான். ஒரு பலன் கருதி, ஒரு நோக்கம் கருதி வழிபடுகின்ற ஒரு வழிபாடு, காமிய தவம்தான் இது. அந்த பன்றி வடிவோடு இருந்த திருமால் செய்தது காமிய பூஜை, காமிய வழிபாடு. அந்த வழிபாடு தன்முனைப்பின் உந்துதலினால் நிகழ்ந்ததுதான். எனவே அப்படி வழிபட்டும் காண இயலாத திருவடிகள், அந்த திருவடிகள் வீடும் வேண்டா விரலினால் கூடிய அன்பின் பெரியவர்கள், அவர்களுக்கு அது எளிதான திருவடிகள். ஆனால் காமியமான தவம், அந்த வழிபாடு அது தன்முனைப்பின் உந்துதலினால் நிகழ்ந்ததனால் இறைவன் தன்னுடைய திருவடியை ஒளித்தார், மறைத்தார். அப்படிப்பட்ட திருவடிகள் மலர் திருவடிகள், தாமரை மலர் திருவடி, மலரடி என்று குறிப்பிட்டாலும் பூவென்பது பொறிவாழ் பூவே என்று அந்த வாக்கிற்கு ஏற்ப மலர் என்று சொன்னாலும் அது மலர்களிலே சிறந்த தாமரை மலரை குறிக்கின்றது. அது தாமரை மலரை விரித்தது போன்ற திருவடிகள். அது இந்த முக்காலத்துக்கும் பொருந்துகின்ற வினைத்தொகையாக கொண்டு பொருள் கொள்ளலாம். உலகங்களெல்லாம் மலர்கின்ற திருவடிகள் என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் மலர் சிலம்படி என்று வைத்ததுக்கு ஏற்ப அது அடி இணைகள், 2 திருவடிகள். அதிலே அந்த இடது திருவடி என்பது உயிர்களின் தொழிலை இயக்கும் கிரியாசக்தி, வலது திருவடி என்பது உயிர்களின் ஞானத்தை விளக்கும் ஞானசக்தி. ஆன்மாக்களின் கிரியையையும் ஞானத்தையும் இயக்கும் இந்த 2 சக்திகள் அவை எம்பெருமானுக்கு வலது திருவடி, இடது திருவடி. அவற்றினால் இயக்கப்படுபவை ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்களிலே ஒருவர்தான் திருமால். எனவே அந்த இயக்கங்களின் காரணமாக இடந்த தொழில், அது வழுத்திய அந்த வழிபாடு, அது நாம் ஏற்கனவே சொன்னவாறு அது காமிய தவமாக இருந்ததனாலே இறைவனின் திருவடிகளை காணாமல் அவர் இளைத்தார். அடி இணை என்று சொன்னாலே திருவடிகள் 2ஐயுமே குறிக்கும். ஆனால் இங்கே அடி இணைகள் என்று பன்மையாக இருக்கின்றன. இணை என்ற சொல் இங்கே ஒப்பு என்ற பொருளிலே வருகின்றது. எனவே சிவபரம்பொருளின் வலது திருவடி அதற்கு ஒப்புமையான ஒரு திருவடியை நோக்கினோம் என்றால் அது இறைவனது இடது திருவடி ஒன்றே. எனவே இறைவனாரது திருவடிகளுக்கு இணை வேறு ஒன்றும் கிடையாது. அவருடைய ஒரு திருவடிக்கு இணை மற்றொரு திருவடியே, அந்த மற்றொரு திருவடிக்கு இணை
மற்றொரு திருவடியே என்று இந்த இரண்டும் இணையாக இருக்கக்கூடிய திருவடிகள். அப்படி ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கக்கூடிய திருவடிகள். எனவே இரு இணைகள் என்பது அங்கே பெறப்படுகின்றது. எனவே அடி இணைகள், இணையடிகள் என்று அருளியிருக்கின்றார் நம்முடைய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். வழுத்துதற்கு எளிதாய் அது யாருக்கு இருக்கும் என்றால் அடியார்களுக்கு இருக்கும். அந்த திருக்கூட்டச் சிறப்பிலே புகழப்பட்ட அடியார்களுக்கு அவை எளிமையான திருவடிகளாக இருக்கும். எனவே அப்படி இழைத்து போன அந்த திருமாலானவர் எப்படி போற்றுகின்றார் என்றால், ஊழி முதல்வ. ஊழி என்பது முடிவு, இறுதி. அது பெறப்படவே முதல் என்பதும் பெறப்படுகின்றது. இந்த இரண்டுக்குமே முதல்வராக இருப்பவர் பெருமான். சர்வசம்ஹார காரணராக திகழ்பவர் பெருமான். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழ் ஓசையாய் எட்டு திசை தானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வேள்ளி மிழலையே என்று முதல் திருமுறை 11வது திருப்பதிகம் 2வது திருப்பாடலிலே வருவது போல ஈராய் என்று அந்த சம்ஹாரகாரணன் பெருமான் என்பதனையே இங்கே திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் எம்பிரான் ஆளுடைய பிள்ளையார் முதலிலே ஈராய் என்று வைத்து அருளுகின்றார். சிவஞான போத முதல் சூத்திரத்தின் கருத்தும் அதுதான். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை என்பது திருவாசகம் திருவம்பாவை 8வது திருப்பாடு. எனவே அந்தம் ஆதி என்று அந்தமே ஆதி சங்காரகாரணனாய் உள்ள முதல் என்று சிவஞான போத முதல் சூத்திரம் கருத்துரை கூறுவது போன்று அந்த முதல்வன் அவர் ஊழிக்கு முதல்வர். அவர் ஊழிக்கு முதல்வர். எனவே புனர்வுற்பவத்துக்கும் அவரே காரணமாக உள்ள முதல்வர் என்று அந்த நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்பதன் கீழே அதனுடைய விரிவுகளை எல்லாம் நாம் சிவபுராண சிந்தனையிலே மேற்கொண்டோம். அந்த முதல்வன் அவர் உயிர்களுக்கு வாழ் முதலாய் இருக்கக்கூடிய பெருமான். ஒரு மரத்தினுடைய வேர் அல்லது அந்த கிழங்கு என்பது மண்ணிலே உள்ளே மறைந்து இருக்கும், கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும். ஆனால் அதிலிருந்து கிளைத்தெழுவது மரம் அல்லது செடி. அவ்வாறு கிளைத்து எழுந்து வளர்வதற்கும் உயிர் வாழ்வதற்கும் இன்றியமையாமை இருப்பது அந்த வேர். ஆனால் அது கண்ணுக்கு புலனாகாமல் இருக்கும். அதுபோன்று இந்த உலகங்களையெல்லாம் மாயை என்கின்ற வித்திலிருந்து இறைவன் தோற்றுவிக்கின்றார். அந்த காரண மாயை என்பது புலப்படாத ஒன்று. தத்துவங்களும் கூட கண்ணுக்கு புலப்படாத ஒன்றுதான். எனவே அதை காண்மாயை காணாமாயை என்று சாத்திரங்கள் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி தன்னுடைய பரிக்கிரக சக்தியான அந்த மாயை, வைப்பு சக்தியான மாயையை இயக்கி அதிலிருந்து உலகங்கள் எல்லாம் தோன்றி நிலை பெறும்படி பாதுகாத்து மறுபடியும் அதனை ஒடுக்கக்கூடிய அந்த பெருமான் ஊழி முதல்வனாக நின்ற பெருமான். இந்த ஊழி முதல்வ என்பதற்கு திருவாசக விஷய சூசனத்திலே சிவஸ்ரீ அருணகிரி முதலியார் அவர்கள் விளக்கம் அருளுகின்றார்கள். இந்த ஊழி என்பது பிரளயம். அது பல பிரளயங்கள் உண்டு. அதிலும் பொதுவாக மிக முக்கியமாக 5 வகை பிரளயங்கள் என்பதனை நாம் பார்க்கின்றோம். பிரம்மாண்ட பிரளயம், பிராகிருத பிரளயம், மத்தியம பிரளயம், மகா பிரளயம், பிரதம மகா பிரளயம் என்று 5 வகை பிரளயங்கள். இதிலே அந்த இறுதிக்கண்ணதாகிய பிரதம மகா பிரளயத்திலும் அழியாமல் நிலை பெற்று அந்த பிரதம மகா பிரளயத்தை, அந்த மகா சம்ஹாரத்தை செய்யும் முதல்வன் சிவபெருமான் ஒருவரே. அதனால்தான் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துமானது எப்பொழுது இருள், அதாவது இந்த மகாசம்ஹாரம் உள்ளதாயிற்றோ அப்பொழுது பகலும் இல்லை, இரவும் இல்லை, சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை, சிவன் ஒருவர் மாத்திரம் உளராயினார் என்று அந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து கூறுகின்றது.
எனவே சிவன் என்ற சொல்லிலே உணர்த்தப்படும் பரம்பொருளே சிருஷ்டிக்கு முன்னும் சம்ஹாரத்துக்கு பின்னும் உள்ளதாகிய பரபிரம்மம் என்று ஸ்ருதிகள் முழங்குகின்றன. எங்கிருந்து இதன் பிறப்பு உண்டாயிற்று என்ற பிரம்மசூத்திரத்திலும் இதன் கருத்து விளக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த தைத்திரியோபனிஷத்து கூறுகின்றது, எங்கிருந்து இந்த உலகமெல்லாம் பிறக்கின்றனவோ, எதினின்று பிறந்தவையெல்லாம் நிலையுறுகின்றனவோ, ஒளியுங்கால் அவை எங்கே பிரவேசிக்கின்றனவோ அதனை அறிய விரும்பு, அது பிரம்மமாம் என்று தைத்திரியோபனிஷத் வாக்கு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த் யபிசம் விசந்தி தத் விஞ்ஞாசஸ்வ தத் பிரம்மஹ என்று பிரம்ம என்று அது கூறுகின்றது. அதே போன்று கைவல்ய உபனிஷத்தும் இதை வலியுறுத்துகின்றது. என்னிடத்திலிருந்தே எல்லாம் உண்டாயிற்று, என்னிடத்தில் எல்லாம் நிலைத்தது, என்னிடத்திலே எல்லாம் ஒடுங்குகின்றது, அந்த இரண்டாவது அற்ற பிரம்மமும் யானே என்பது கைவல்ய உபனிஷத். மையேவ சகலம் ஜாத்தம் என்று ஆரம்பிக்கின்றது அந்த திருவாக்கு. அதே போன்று மந்திரோபனிஷத்தில் எவ்வொருவனே உலகத்தின் உற்பத்தியிலும் உபசம்ஹாரத்திலும் உள்ளான், எவர் இவனை அறிவார் அவர் அமிர்தராவார் என்பது அந்த ஸ்ருதி வாக்கு. எனவே இத்தகைய ஸ்ருதி வச்சனங்களினால் பிரபஞ்ச தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் பரமகாரணமாய பிரம்ம லட்சணம் நன்கு உணர்த்தப்படுகின்றது. அந்த பிரம்மமே சிவபரம்பொருள் என்று ஊழி முதல்வ என்று அநேக ஸ்ருதி அவை பிரமாணங்களாக நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகின்றன. எனவே ஊழி முதல்வ என்று போற்றி சயசய என்று வழுத்தையும் காணா மலரடி இணைகள். துணைக்காரணமான காலங்களுக்கு முதல் பொருளான சச்சித்தானந்த ஸ்வரூபம் அது தேவரீர் அல்லது வேறில்லை என்று ஊழி முதல்வ என்று அநேக ஸ்தோத்திரம் ஜெய ஜெய என்று வழுத்தியும் காணா இந்த ஜெய ஜெய ஊழி முதல்வ ஜெய ஜெய என்றெல்லாம் வழுத்துகின்றது. அது அப்பொழுது அந்த திருமாலானவர் அநேக ஸ்தோத்திரங்கள் செய்தார் என்பது இங்கே பெறப்படுகின்றது. அப்படி அநேக ஸ்தோத்திரங்கள் செய்தும் காணாமல் நின்ற அந்த பொற்கமல பாதங்கள் அது வழுத்துதற்கு எளிதாய் அந்த நாதன் தாளை எளிதாக பெறுதல் பொருட்டு அனுகிரகம் செய்பவை. அந்த திருவடிகளை கண்டு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படி அந்த திருவடிகளை கண்டு, அதாவது அந்த பிரம்மனோடு மாறுபட்டு திருமால் தேடி முயன்று முடியாத அந்த திருவடிகள், அத்தகைய திருவடிகள் இணையடிகள் மலரடிகள், அந்த திருவடிகளை கண்டு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஆன்ம வர்க்கங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், எம்பெருமானை புகழ வேண்டும். இந்த பூமியின் மேல் புகழத்தக்க பொருளாய் இருப்பவர் நம்முடைய பெருமான் ஒருவர்தான். அத்தகைய பெருமானை அந்த திருவடிகளை கண்டு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஆன்ம வர்க்கங்கள் அத்தகைய பெருமானின் திருவடிகளை கண்டு ஸ்தோத்திரம் செய்வதற்கு இடையூறாக இருப்பவை என்ன என்று நம்முடைய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அடுத்ததாக வருகின்ற இந்த பகுதியிலே விளக்குகின்றார்கள். அப்படி வழுத்தையும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்க்கடல் உலகினிலே என்று ஆரம்பித்து எத்தனை எத்தனை இடையூறுகள் எம்பெருமானின் திருவடிகளை வழுத்துவதற்கு எவையெல்லாம் தடைகளாக இருக்கின்றன, அதோடு கூட எப்படிப்பட்ட நிலைகளையெல்லாம் கடந்து இந்த ஆன்மா பரிபக்குவமுற்று இறைவனின் திருவடிகளை வாழ்த்துகின்ற அந்த வாய்ப்பினை பெறுகின்றது பெருமானினுடைய திருவருளினாலே என்று ஒரு பட்டியலே இடுகின்றார். மிக அற்புதமான பகுதி. அடுத்து வருகின்ற அந்த பகுதி, யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும்
என்று ஆரம்பித்து அந்த மாதா உதரம், அது உதரம் என்பது இங்கே வயிற்றை, கர்ப்பப்பையை குறிக்கின்றது. அதிலே எப்படி இந்த உயிரானது முதலிலே அந்த உடம்பு தோன்றுவதற்கு காரணமாக உள்ள அந்த நிகழ்ச்சி, அது தொடங்கி அந்த கர்ப்பவாசத்தின் போது ஒவ்வொரு மாதத்திலும் இந்த கர்ப்பத்திலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிசுவுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு அந்த துன்பங்கள், சோதனைகள், அதிலிருந்தெல்லாம் தப்பி பூமியிலே பிறந்து, பின்னர் பூமியிலே பிறந்து வளரும் போதும் எத்தகைய தடைகள், இவற்றையெல்லாம் தாண்டி வந்து பெருமானை அடைகின்றன இந்த உயிர்கள் என்பதனை விளக்குகின்ற ஒரு நீண்ட பகுதி, அற்புதமான பகுதி. இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் பல சாஸ்திரங்களிலே விளக்கப்படுகின்றன. வேதங்களை எடுத்துக்கொண்டோமே என்றால் அந்த கர்ப்போபனிஷத்திலே இந்த உண்மைகள் எல்லாம் விளக்கப்படுகின்றன. அந்த கர்ப்பம் உருவாவதற்கு காரணம், தோற்றம், உண்டான பின் வரக்கூடிய அந்த வளர்ச்சிகள், இவையெல்லாம். அதே போன்று அந்த பிண்டோத்பத்தி முதலான அத்தியாயங்கள் பல்வேறு புராணங்களிலே, சிவகீதை, முக்கியமாக சிவகீதையிலே இந்த விஷயங்கள் விளக்கப்படுகின்றன. அதே போன்று எம்பிரான் திருமூலதேவ நாயனார் அருளிய திருமந்திரத்திலே கர்ப்பக்கிரியை என்ற பகுதியிலே இந்த விஷயங்கள் எல்லாம் விளக்கப்படுகின்றன. மிக முக்கியமாக சாஸ்திரங்களிலே போற்றி பகுருடை, அதிலே இந்த பெருமான் அங்கே செய்கின்ற கருணையை நாம் உணரும் முகமாக அந்த போற்றி பகுருடை அமைகின்றது. போற்றி பகுருடையின் பகுதிகள் அமைகின்றன. அப்படி மிக பலவான சாஸ்திரங்களிலே கூறப்படுகின்ற உண்மைகளையெல்லாம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இங்கே நமக்கு இந்த அகவலிலே அருளுகின்றார். போற்றி திரு அகவலிலே அருளுகின்றார். யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். அது எங்கே என்றால் இந்த உலகு, அது இந்த வார்கடல் உலகு என்று அருளுகின்றார். வார்கடல் உலகினிலே, இந்த கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்திலே 7 வகை சமுத்திரம் கூறப்படுகின்றன. அப்படி 7 வகை சமுத்திரங்கள் சூழ்ந்த இந்த பூமண்டலத்திலே யானை முதல் எறும்பு வரை வார்கடல் உலகினில் வழுத்துவதற்கு எளிதா என்று அந்த அப்படி சொல்லப்பட்ட இந்த உலகத்தில் யானை முதல் எறும்பு ஈராக, மிகப்பெரிய யானை முதலாக மிகச்சிறிய எறும்பு வரை இருக்கின்ற ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும், இந்த கெடுதலில்லாத கர்ப்பப்பையின் உள்ளே இருக்கும்போது அதனுள்ளே நிகழும் செயல்களுக்கு தப்பியும் என்பது இதனுடைய அந்த நேரடி அர்த்தம். இன்றைக்கு இந்த உலகத்திலே மிக நவீன வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சிகள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். யானையை விட பெரிய உயிரினங்களும் இந்த உலகத்திலே இருந்திருக்கின்றன, இப்பொழுதும் இருக்கலாம். எறும்பை விட நுண்ணிய உயிர்கள் எத்தனையோ இருக்கின்றன, அவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. என்றால் யானையையும் எறும்பையும் இங்கே ஏன் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் வைத்து அருளி இருக்கின்றார் என்றால், கண்ணுக்கு புலப்படுகின்ற உயிரினங்களிலே, நமக்கு தெரிந்து பார்க்கக்கூடிய புலப்படுகின்ற உயிரினங்களிலே மிகப்பெரியது யானை, மிகச்சிறியது எறும்பு என்ற அளவிலே அதனை வைத்து எறும்பை, இன்னும் எறும்பை விடையும் மிகச்சிறிதான கிருமிகள் முதலான பல உயிர்கள், யானையை விட மிக பெரிதான உயிர்கள் இருக்கலாம். அப்படி மிக மிக இதனுடைய கருத்து, மிக மிக நுண்ணிய உயிராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய உயிராக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் இங்கே இந்த பிறவிகளிலே இந்த உயிரானது இந்த கூறப்பட்ட இந்த பல்வேறு உடல்களை எடுத்துக்கொண்டு வருகின்றது. அந்த ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த ஸ்தூல தேகம் என்பது இவ்வாறு கொடுக்கப்படுகின்றது பல்வேறு வகைகளாக. அது கேடின்றி தொன்று தொட்டு இடையறாது தொடர்ந்து வருகின்றது. எனவே அந்த ஊனமில் யோனி என்று அருளுகின்றார். ஊனம் என்பது கேடு. அது நமக்கு இந்த பிறவி என்பது முடியாமல் தொடர்ந்து வருகின்றது. இந்த பிறவி என்பதற்கு கேடு எதுவும் இல்லை.
என்ற வகையிலே தொடர்ந்து பல பிறவிகளிலே எடுத்து வருகின்றோம் என்பதை விளக்குவதற்காக அந்த ஊனமில் யோனி என்று, யோனி என்பது கர்ப்பப்பை, அது சம்ஸ்கிருத பதம். யோனியின் உள் வினை பிழைத்தும் என்பதற்கு அந்த பல்வேறு யோனி பேதங்களிலே தப்பி, அது எதனால் தப்புகின்றது என்றால் நல்வினையால் தப்பி அல்லது வினையால் தப்பி கர்ப்பப்பைகளில், அந்த கர்ப்பப்பையிலிருந்து பின்னர் இந்த உலகத்திற்கு வந்து அந்த பிராரப்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வினைபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பல்வேறு நிலைகளிலிருந்து தப்பி, அது 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனிபேதங்கள் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன அல்லவா? அப்படி சொல்லப்படக்கூடிய இதிலே இந்த முக்கியமாக யானை முதல் எறும்பு என்று சொல்லப்படுவது இந்த 4 வகை தோற்றத்திலே ஜராயுஜம் என்பதனுடைய அந்த விரிவு. இது பற்றிய விளக்கங்கள் எல்லாம் சிவகீதையிலே விரிவாக இருக்கின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி சிவகீதை, புராணங்கள், கர்ப்போபனிஷத்து, திருமந்திரம் என்றெல்லாம் மிக விரிவாக இருக்கின்றன. இந்த பத்ம புராணத்தின் உத்தரகண்டத்தில் 16 அத்தியாயங்கள், அதிலே 16 அத்தியாயங்கள் அடங்கிய அந்த சிவகீதை, அது சூத முனிவரால் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்லப்பட்டது. அந்த சிவகீதையிலே இதனுடைய இந்த விளக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த ஸ்தூல தேகத்தினுடைய உற்பத்தி, ஸ்திதி, ஒடுக்கம் விளக்கப்படுகின்றன. இந்த ஸ்தூல தேகம் என்பது பஞ்ச பௌதிகமாகிய ஸ்தூல தேகம். எனவே பஞ்ச பௌதிகமாகிய இந்த தேகம் என்பது பஞ்சபூதங்களால் உண்டானது. இருந்தாலும் இந்த பஞ்சபூதங்களிலே பிருத்திவி என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த ஸ்தூல தேகத்தை பொறுத்தவரை. எனவே இந்த பஞ்சபௌதிகமாகிய இந்த பார்த்திவ தேகமானது கருப்பையிலிருந்து உண்டாவது ஜராயுஜம், முட்டையிலிருந்து உண்டாவது அண்டஜம், புழுக்கத்திலிருந்து உண்டாவது ஸ்வேதஜம், மேலே பிளந்து கொண்டு பேதித்து கொண்டு விதையிலிருந்து பிளந்து கொண்டு உண்டாவது உத்பீஜம் என்று 4 விதமாய் சொல்லப்படுவது உண்டு. இது தவிர மனம் எண்ணுகின்றபடி எடுக்கின்ற தேகம் என்று ஒரு வகை இருக்கின்றது. அது பெரும்பாலும் அந்த தேவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இருக்கும். எனவே இதிலே இந்த 4 முக்கியமாக இந்த ஜராயுஜம், கர்ப்பத்திலிருந்து உண்டாகும் தேகம், அதனுடைய லட்சணங்கள் இங்கே விளக்கப்படுகின்றன. எனவேதான் அந்த கர்ப்பப்பையிலே இருந்து அந்த உயிர் சேர்வதிலே இருந்து அது எத்தனை நிலைகளிலே உழன்று வருகின்றது என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். எனவே சுக்ல சோனிதங்களால் ஏற்பட்ட நிலைமையை உடையதுதான் இந்த ஜராயுஜம் எனப்படும். ருது காலத்தில் எப்போது ஸ்திரீகளின் கர்ப்பகோசத்தில் சுக்லம் பிரவேசிக்கின்றதோ, ஸ்திரீயின் சோனிதத்தோடு கலந்ததாய் கொண்டு அந்த சுக்லமே ஜராயுஜம் ஆகின்றது. அதிலே ஸ்திரீயினுடைய சோனிதம் மிக விசேஷமாக இருந்தால் பெண், சுக்லம் விசேஷமாக இருந்தால் ஆண் என்று அந்த தேகத்தினுடைய பாகுபாடு அங்கே உண்டாகும். சுக்ல சோனிதங்கள் சமமாயிருந்தால் ஆணும் பெண்ணும் அற்றவனாய் தோன்றுகின்ற அந்த தேகம் உண்டாகும். இந்த ஸ்திரீயானவள் 4ஆம் தினத்தில் ருது நீங்கி சுத்தமாவாள். பிறகு 16 நாள் வரையில் இருக்கின்ற காலமே ருது காலம் என்று சொல்லப்படும். அந்த ருது காலத்தில் ஒற்றைப்படை தினத்தில் கர்ப்பம் ஏற்படும் என்றால் பெண்ணாகவும், இரட்டைப்படை தினத்தில் கர்ப்பம் ஏற்படும் என்றால் ஆணாகவும், 16வது தினத்தில் கர்ப்பம் ஏற்படும் என்றால் அந்த பிரஜை சக்கரவர்த்தியாகவோ அரசனாகவோ வருவதற்காக பிறக்கின்றான். எனவே ருது நீங்கி ஸ்நானம் செய்ததும் ஒரு பெண்ணானவள்
எந்த புருஷனது முகத்தை விருப்பத்தோடு பார்க்கின்றாளோ அந்த புருஷனது உருவம் போன்று உருக்கொண்டதாக அந்த கர்ப்பம் ஏற்படும். எனவே ருது நீங்கி ஸ்நானம் செய்தவுடன் தனது கணவனது முகத்தை தான் முதலில் பார்க்க வேண்டும், ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்றது. அப்படி ஸ்திரீயின் தோல் உருவமாகிய பையானது சிறியதாய் இருக்கும்போது அது ஜராயு என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு ஜராயு என்று பெயர். எந்த ஒரு காரணத்தினால் அதிலே சுக்ல சோனிதங்களின் சம்பந்தம் ஏற்படுகின்றதோ அங்கு கர்ப்பம் உண்டாகின்ற காரணத்தினால் அதற்கு ஜராயுஜம் என்று பெயர். எனவே ஜராயு என்கின்ற கர்ப்பப்பையிலே அந்த கர்ப்பம் உண்டாகின்ற காரணத்தினால் அதற்கு பெயர் ஜராயுஜம். ஜம் என்றால் பிறப்பது, தோன்றுவது என்று பெயர். அண்டஜங்கள் என்பவை பறவை, பாம்பு முதலியன. ஸ்வேதஜங்கள் என்பவை கொசு முதலானவைகள். உத்பீஜம் என்பவை மரம், செடி, கொடி முதலானவை. அப்படி வரும்போது நீர்க்குமிழி போல உண்டாகி பின்னர் சற்று இறுகியதாய் பிறகு கர்ப்பப்பை போன்ற வட்டமதாய் ஆகும். பின்னர் 2வது மாதத்தில் அந்த பை வடிவம் சற்று கட்டிப்பட்டதாய் கொண்டு அது இறுகி அந்த திரவமானது பிண்டமாகின்றது. பின்னர் கை கால் முதலியவை 3ஆம் மாதத்திலே உண்டாகின்றன. 4ஆம் மாதத்திலே ஜீவனுக்கு அபிவியக்தி என்ற அந்த பிரவேசம் என்பது 4ஆம் மாதத்திலே உண்டாவதாக சொல்லப்படுகின்றது. அதற்கு பிறகு அந்த அன்னையின் வயிற்றிலே கர்ப்பம் தானே சலிக்கின்றது. அது புத்திரன் என்றால் வலது பக்கம், புத்திரி என்றால் இடது பக்கம், நபும்சகம் என்றால் வயிற்றின் நடுப்பக்கத்திலே இருக்கும். அதனால்தான் புத்திரனாயிருந்தால் கர்ப்பிணியானவள் வலது பக்கம் கீழாய் படுக்கின்றாள். அப்போது அந்த கருவுக்கு அந்த மீசை, பல் முதலானவை நீங்களாக மற்றைய அங்க பிரத்யங்கங்களால் ஏக காலத்திலே சூக்ஷ்மங்களாய் உண்டாகும் என்றெல்லாம் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் எத்தகைய மாற்றங்கள், வளர்ச்சிகள் ஏற்படுகின்றன என்றெல்லாம் இந்த சிவகீதையிலே விவரிக்கப்படுகின்றது. கர்ப்பத்திலே பிரஜையின் ஹிருதயமானது அன்னையின் ஹிருதயத்தால் உண்டாவதாய் கொண்டு அந்த விஷயங்களை விரும்புகின்றது. எனவே கர்ப்ப விருத்திக்காக கர்ப்பிணியை மன திருப்தி செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள். எனவே கர்ப்பிணியாகிய ஹிருதயம் உள்ள அந்த பெண்ணை தௌஹ்ருதினி என்று சொல்கின்றனர். கர்ப்பிணி விரும்பிய அன்னம், பானம் முதலியவைகளெல்லாம் தர வேண்டும். இல்லை என்றால், அப்படி தரவில்லை என்றால் கர்ப்பத்திற்கு அங்கஹீனத்துவம் முதலானவைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. எனவே அன்னைக்கு எந்த விஷயத்தில் விருப்பம் உள்ளதோ அந்த விஷயம் புதல்வனாலும் விரும்பப்படுவதாம். அந்த 5ஆம் மாதத்தில் மனம் வளர்ச்சி அடைகின்றது, புஷ்டி அடைகின்றது, மாம்சம் புஷ்டி அடைகின்றது. 6ஆம் மாதத்தில் எலும்பு, நகம், கேசம், ரோமங்கள் எல்லாம் தோன்றும், பல வர்ணங்கள் விருத்தியடையும். 7ஆம் மாதத்தில் அங்கங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். அந்த கர்ப்ப சிசுவானது அப்படி படிப்படியாக வளர்ந்து வரும். அந்த கர்ப்பத்திலே இருக்கும்போதே அந்தோ கஷ்டம் என்று தன்னை குறித்து அந்த கர்ப்பவாச அனுபவத்தின் காரணமாக அந்தோ கஷ்டம் என்று மிகவும் சோகம் அடைகின்றது. ஏனென்றால் அந்த கர்ப்பகோசத்தில் அகப்பட்டு கொண்டு அந்த ஜடராக்கினியினால் கொதிக்கப்பெற்ற பித்தநீர் துளிகள் அது கடுமையாக தகிக்குமாம்.
அது கிட்டத்தட்ட நரகவாசம் போல என்று சொல்லப்படுகின்றது. அதையெல்லாம் நம்முடைய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் விரிவாக நமக்கு விளக்குகின்றார்கள். இதை பற்றி நம்முடைய போற்றி பகுருடை கூறுகின்றது. நாட்டுகின்ற எப்பிறப்பும் முர்ச்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தைதாய் போகத்துள் கர்ப்பமாய் புல்லில் பனி போல் புகுந்தி வலைக்கு உட்படுங்கால் எல்லைப்படா உதரத்து ஈண்டிய தீ பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன்புக்க ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி என்று பெருமானானவர் இந்த கர்ப்பத்திலே ஒரு மானுட தேகத்தை உயிருக்கு அருளுகின்றார் என்றால் அது செய்த அந்த வினைக்கு ஈடாக அதனை அவ்வாறு பிறப்பிக்கின்றார். இந்த தந்தை தாய் இவர்கள் துணை காரணங்கள். தந்தை தாய் இவர்களினுடைய அந்த வினை பலன் காரணமாக அவர்கள் போகம் அனுபவிக்கின்றார்கள். அப்படி அந்த ஒரு தாய் ஒரு தந்தை அவர்கள் இந்த நேரத்திலே இந்த போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது அவர்களினுடைய பிராரப்தமாக இருக்க, அதனை ஒரு துணை காரணமாக கொண்டு அந்த போகத்தின் அதை துணை காரணமாக கொண்டு தந்தை தாயார்களை துணை காரணங்களாக கொண்டு முன் செய்த வினைக்கு ஈடாக இந்த ஆன்மாவை, ஏனென்றால் ஒருவருக்கு தந்தை தாய் அமைவதும் கூட பிராரப்த வினையின் அடிப்படையில் தான் காரணமாகத்தான். இந்த தந்தை இந்த தாயிற்கு இந்த புவனத்திலே இந்த லோகத்திலே இப்படிப்பட்ட ஒரு உடல் மூலம் இவர் இத்தகைய வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதும் அந்த பெருமானினுடைய சங்கல்பம், அவரினுடைய அந்த அருள். எனவே எல்லா பிறப்புகளிலும் மிகச்சிறந்த பிறப்பு மானுட பிறப்பு. அது முன் செய்த வினைக்கு ஈடாக அப்படி பிறப்பித்து அந்த மானிட பிறப்பிலே தந்தையும் தாயும் நுகரும் இன்பச் சேர்க்கையிலே புல்நுனியில் பனித்திவலை போல தந்தையின் வழியாக கர்ப்பப்பையில் அதற்குள் அந்த உயிரை புகுத்தி தந்தையின் இடத்திலே 2 மாதங்கள் இந்த ஆன்மாவானது தங்கியிருக்கும். அதன் பின்னர் தாயினுடைய உதரத்திலே 10 மாதங்கள் என்பது நம்முடைய மரபு. அப்படி அன்னையின் வயிற்றிலே புகுத்தி அந்த அன்னையின் வயிற்றிலே இருக்கின்ற கிருமிகள் எல்லாம் இதனை உண்டு விடாமல் காத்து கரு வளரும் காலத்துக்கு முந்தைய வினைக்கு ஏற்ப அந்த கரு வளருகின்ற காலத்திலே இந்த ஆன்மா கொண்டு வந்த அந்த பிராரப்த வினைக்கு ஏற்ப கை கால்கள் முதலிய எல்லா உறுப்புகளையும் முறையே வளர்த்து அந்த கர்ப்பப்பையில் அந்த சிறிய உடல் பொருந்துமாறு செய்து பின்னர் உரிய பொழுதிலே 2 கைகளும் குவிந்து தலைகீழாய் பிறக்குமாறு முன்பு சிறியதான எந்த வழியில் அது புகுந்ததோ அந்த வழியை பெரிய வழியாகி இந்த உலகத்திலே பிறக்கும் வண்ணம் அப்படி செய்கின்ற பெருமானினுடைய வல்லபம், அதனை போற்றி வணங்குகின்றேன் என்ற அந்த போற்றி பகருடை அமைகின்றது. பொதுவாக சொல்வார்கள், ஆன்றோர்கள் சொல்வார்கள், இந்த மானிட வாழ்க்கையிலே நிறைய துன்பத்தை நாம் அனுபவிக்கின்றோம். ஆனால் இந்த மானிட வாழ்க்கையில் பிறப்புதான் மிகுந்த ஆபத்தான அனுபவம் என்று சொல்கின்றார்கள். பிறந்து இந்த பூமியிலே ஜனிக்கும் வரை இருக்கின்ற அனுபவம்தான் மிக துன்பமான அனுபவம் என்று அருளாளர்கள் கூறுகின்றார்கள். ஒரு அன்னையின் வயிற்றிலே புகுந்து படிப்படியாக 10 திங்கள் வளர்ந்து முழு குழந்தையாக பேறு காலத்தில் சிக்கலின்றி பிறப்பது என்பது அது இறைவனின் திருவருள் ஆற்றலால் நடைபெறுகின்றதை அன்றி இந்த வளர்ச்சிக்கு வேறு யார் துணையாக இருப்பார்? இந்த வளர்ச்சியின் போதும் வேறு யார் துணையாக இருப்பார்? இறைவன் ஒருவனே அங்கேயும் இருந்து காக்கின்ற பெரும் கருணை செம்மலாக இருக்கின்றார். அந்த பட்டினத்தார்
அவரினுடைய தனிப்பாடலிலே உடற்கூறு வண்ணம், அது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல்தான். ஒரு மடமாதும் ஒருவனுமாகி என்று ஆரம்பிக்கின்ற அதிலே அந்த மெய்வாய் செவி கால் கைகள் என்ற உருவமும் ஆகி உயிர் வளர் பாதம் 9 ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து என்று அதனை அருளுகின்றார். அதனைத்தான் நாட்டுகின்ற எப்பிறப்பும், அது நாட்டுகின்ற எப்பிறப்பும் என்பது 4 வகை தோற்றத்து 7 வகை பிறப்பில் 84 100,000 யோனிபேதங்கள் என்ற ஆகமங்களிலே கூறப்படுவதை நாட்டுகின்ற எப்பிறப்பும் என்று இந்த போற்றி பகருடையிலே ஆசிரியர் அருளுகின்றார். அந்த தாயின் கர்ப்பப்பையில் அளவற்ற வெப்பம் நாம் மேலே பார்த்தவாறு அது அந்த உயிரணுவையே உண்ணும் வலிமை படைத்தது. எனவே அதனை வெண்கும்பி என்று, அந்த கும்பிபாகம் என்று ஒரு நரகம் இருக்கின்றதே, அதற்கு இணையாக சொல்லப்படுகின்றது அந்த துன்பம். அது குழந்தைக்கு மட்டுமல்ல, கர்ப்பம் தரிக்கும் போது அந்த பெண்ணுக்கும் கூட நிறைய நோவுகள், பிரசவம் வரைக்கும், பிரசவத்தின் போதும் எவ்வளவோ துன்பம் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அப்படி ஒரு உயிருக்கு இனி நாம் துன்பம் தரக்கூடாது, அதற்காகவே இந்த பிறவியை ஒழிக்க வேண்டும் என்று குறைந்தபட்சம் அப்படியாவது பொருள் சொல்வார்கள். அப்படி தாயின் வயிற்றிலே அந்த குழவி 10 திங்களாக வளரும் பருவத்தில் அது தாண்டி வருகின்ற பல்வேறு தடைகள், அதைத்தான் இங்கே நம்முடைய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்றெல்லாம் ஆரம்பித்து ஒவ்வொரு திங்களிலும், ஒவ்வொரு மாதத்திலும் அது எப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கின்றது, அதிலே எப்படிப்பட்ட துன்பம் வருகின்றது, இந்த இரண்டையுமே அருளுகின்றார் நம்முடைய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அதோடு கூட இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய துன்பங்கள், அதனையும் கூட அருளுவார் அதற்கு அடுத்த பகுதியிலே. ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் இரு திங்களில் பேர் இருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயரிடை பிழைத்தும் என்பது வரை இந்த கர்ப்பவாசத்திலே இந்த சிசு அடைகின்ற அந்த வேதனை மற்றும் எத்தகைய கட்டங்களில் இருந்தெல்லாம் பிழைத்து வருகின்றது என்பது பற்றிய விளக்கம் இதிலே காணப்படுகின்றது. இதற்கு காரணமாக இருப்பது நாம் ஏற்கனவே பார்த்தவாறு அந்த நாட்டுகின்ற எப்பிறப்பும் முன்செய் இருவினையால் முன் ஜனனங்களிலே செய்யப்பட்ட புண்ணிய பாவங்களுக்கு தக்கபடி நிச்சயித்து இதனை இந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்க தீர்மானித்து அவைகளுள் சிறந்த மனித பிறப்பியை தருகின்ற விதம், அது பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் தந்தையும் தாயும் செய்கின்ற அந்த போகத்திலே சேர்க்கையிலே கர்ப்பமாய் பரிணமித்தற்கு உரியதாய் புல்லிலே பனி போல புல் நுனியில் காணப்படும் பனித்துளியின் அளவாக புகும். எங்கே புகும் என்றால் தாயின் கருக்குழியில் ஓர் உயிரோடு பாய்கின்ற அது அந்த திவலைக்கு தகப்பனது அந்த சிறிது சுக்கிலத்தை உள்படுங்கால் அவளுடைய அந்த கர்ப்பப்பையிலே ஸ்ரோனிதத்தோடு கலந்து கருவாக இருக்கும்போது அந்த உதரத்து ஈண்டிய வயிற்றிலே நெருங்கிய எல்லைப்படா தீ, அந்த உதராக்னி என்பது அளவுபடாத உதராக்னி, அதனை அந்த கும்பிபாகம் என்ற நரகத்துக்கு சமமாக சொல்கின்றார்கள். அது எல்லைப்படா தீ, அதிலே பல்வகைப்பட்டு
அங்கே கிடந்த அந்த வயிற்றிலே பெருகி கிடந்த அனாதி உயிர். இந்த அனாதி உயிர் என்பது அந்த வயிற்றிலே கிடக்கக்கூடிய எண்ணற்ற மற்றைய கிருமிகளை குறிக்கின்றது. அப்படி அந்த மாதாவின் உதரத்திலே, வயிற்றிலே, கர்ப்பப்பையிலே இருக்கின்ற மற்றைய புழுக்கள், கிருமிகள், அவைகளெல்லாம் தங்களினுடைய பசியின் காரணமாகவும் அங்கேயே இருக்கின்ற அந்த வெப்பத்தின் காரணமாகவும் இந்த உயிரானது தொலைந்து விடாதபடி, பாதிக்கப்பட்டு விடாதபடி உதரத்தீயினால் எரித்தாலாவது, மற்ற கிருமிகளால் உண்ணப்பட்டாலாவது தொலைந்து விடுமே என்று இரக்கம் கொண்டு அந்த வெண்கும்பி, கொடிய கும்பிபாகம் எனும் நரகத்தை போன்ற காய கருக்குழியில், அந்த அருவருப்பான கருப்பையில், அந்த ஜலமும் நிணமும் போன்ற பொருட்களெல்லாம் இருக்கின்ற அந்த அருவருப்பான கருப்பையில் காத்திருப்பது அங்கே இறைவனார், அந்த உயிர்க்கு துணையாக காவல் இருந்தும் என்று ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் அருளுகின்றார்கள். அங்கே காத்திருந்தும் என்பது, இறைவன் அங்கே காத்திருக்கின்றார் என்பது அந்த உயிருக்கு துணையாக. ஏனென்றால் அந்த உயிரானது பிறவி எடுத்து அந்த கர்மானுபவங்களை பெற வேண்டும், அதன் மூலம் ஆன்ம அறிவு விளக்கம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மற்றைய துன்பங்களிலிருந்தெல்லாம் அந்த உயிரானது பாதிக்கப்பட்டு விடாமல், தொலைந்து விடாமல் அங்கே அந்த உயிருக்கு துணையாக காவல் இருந்தும் காமியத்துக்கு ஏய பின்னர் அந்த உயிரின் கர்மத்துக்கு தக்கபடி கை கால் முதலா எவ்வுறுப்பும், கை கால் முதலான எல்லா உறுப்புகளையும் ஆசு அற குற்றம் நீங்கும்படி. ஏனென்றால் இறைவனினுடைய படைப்பு ஒன்றுதான் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத படைப்பாக இருக்க முடியும். மனிதனினுடைய முயற்சியினால் வரக்கூடிய படைப்புகள் என்று சொல்ல, உண்மையிலேயே மனிதனினுடைய முயற்சி அல்ல, இருந்தாலும் ஒரு வாதத்திற்காக எடுத்துக்கொண்டால் படைக்கப்படும் போதே குறைபாடுகள் உள்ள பொருட்கள் எத்தனையோ நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது இறைவன் செய்கின்ற எந்த படைப்பும் குற்றம் இல்லாமல் தான் இருக்கும். குற்றம் இல்லாமல் என்றால் அது அனுபவிக்கக்கூடிய வினை, நியதி, காலம் என்பவைகளுக்கு கூடுதலாகவோ குறைவாகவோ இல்லாதபடி மிகச்சரியாக ஆசு அற குற்றம் இல்லாதபடி அந்த படைப்பும் இருக்கும். அது குற்றம் நீங்கும்படியும் உயிரினுடைய அந்த ஆணவமல அழுக்கு, மூலமல அழுக்கு, ஆகந்துக மலமாகிய கண்ம மாயைகள் இவைகளெல்லாம் நீங்கும்படியும் அந்த படைப்பு இருக்கும் என்று அந்த இரண்டு வகையாகவும் அதனை பொருள் கொள்ள வேண்டும். அப்படி ஆசர செய்து திருத்தி, அப்படி குற்றம் நீங்குவது மட்டுமல்ல, அதனை அழகுபடுத்தவும் வேண்டும், அமைத்து அழகுபடுத்தி பின்பு யோகிருத்தி, பின்னர் அந்த உடம்பை யோக நிலையில் எடுத்து நிறுத்தி. இதற்கெல்லாம் மிக விரிவான விளக்கங்கள் நம்முடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்கள், சண்முகம் ஐயா உள்ளிட்ட பேராசிரியர்கள் மிக விளக்கமான அந்த பொருளையெல்லாம் அருளுவார்கள். அது எவ்வாறு அந்த யோக நிலையிலே இருக்கின்றது என்று. முன்புக்க முதலிலே அந்த கருப்பையில் புகுந்த ஐய வழியே, முன்பு புகும்போது சிறியதாக இருந்த அந்த வழி அதையே பெரிய வழியாக்கி, இந்த சிறிய வழியாக இந்த பெரிய வளர்ச்சியடைந்த உடம்பு ஓடு கூடிய அந்த சிசு எப்படி வெளியே வருமோ என்று அந்த சிறிய யோனி வழியை பெரியதாக்கி, இறைவனினுடைய திருச்செயல்கள் இதெல்லாம், அந்த வழியாக கொண்டு அணைகின்ற, அந்த வெளியே கெடாமல் இழுத்து கொண்டு வருகின்ற பொய்யாத வல்லபம் போற்றி, அந்த கெடாத சிவசக்தி அது அடியேனை காத்தருளுக என்பது அந்த போற்றி பகரடையினுடைய அர்த்தம். எனவே தாயின் கர்ப்பத்துள் சென்ற உயிர்க்கு 10 மாசங்களிலும் நேரும் பல ஆபத்துக்கள், அந்த பல ஆபத்துக்கள் அந்த உயிரை அழித்து விடாதபடி அதற்கு காவலாக இருந்து அதோடு கூட உறுப்புகளையெல்லாம் செவ்வையாக ஆக்கி கொடுத்தும் 10வது மாத கடைசியிலே அதனை பங்கமுறாதபடி வெளிப்படுத்தியும் வருகின்ற அந்த கருணைக்கடலான சிவபெருமானது திருச்செயல். அது திருச்செயல், அது அந்த இறைவனினுடைய அபார சக்தி. அந்த அபார சக்தி, கருணைக்கடலாகிய சிவபெருமானது அபார சக்தி என்பது வியக்கற்பாலது.
என்று அந்த கர்த்தாவாகிய சிவபெருமானானவர் ஆன்மாக்களுக்கு வினைப்போகங்களை புசிப்பிப்பதற்கு தேகங்களை கூட்டுகின்ற முறைமையை சொல்லும் இடத்திலே முன்பு ஆகமங்களிலே சொல்லப்பட்ட அந்த 84,100,000 யோனிபேத பிறப்பின் வகையெல்லாம் முன் செய்த வருவினைக்கு ஈடாக உண்டாகும்படி திருவுள்ளத்திலே நிச்சயித்து பல பிரகாரம் வெவ்வேறு தேகபேதங்களை உண்டாக்குவதோடு மட்டுமல்லாமல் மானிட தேகம் உண்டாக்குவது எப்படி என்று அந்த தந்தையும் தாயும் செய்யும் அவர்களினுடைய அந்த வினை பலனுக்காக அவர்கள் செய்கின்ற அந்த சயோக போகத்திலே அவர்களுக்கு பிள்ளை பேறு உண்டு இல்லை என்பதையெல்லாம் அறிந்து தாயினுடைய கர்ப்பத்தில் அப்படி புகுத்தி கலப்பித்து இப்படியெல்லாம் அந்த உதராகினியினாலே எரிந்து விடாமலும் பல்வகையான வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற அனாதி உயிர்களாகிய அந்த புழுக்கள் தங்கள் பசியினாலே இதனை எடுத்து புசிக்காமலும் அந்த வெய்ய கும்பிபாகம் நரகம் போன்ற அந்த காய கருக்குழியில் அதனை பாதுகாத்து கொண்டிருந்து வினைக்கு ஈடான கை கால் முதலிய சகல உறுப்பும் குற்றமறச் செய்து அழகு பொருந்த திருத்தி பின்பு அந்த தேகத்தை எடுத்து நேரே யோகத்தில் இருத்தி திரிகால வர்த்தமானங்களையும் அறியும்படி உணர்வையும் கொடுத்து 10 மாத வரைக்கும் புசிப்பு கொடுத்து உணவு கொடுத்து பின்பு பூமியிலே அதனை பிறக்க வைத்து அப்படி பிறக்கும்போது 2 கைகளையும் சிரசிலே குவித்த பாவனையாய் தலைகீழாய் வரும்படி செய்து முன்பு புகுந்த சிறிய வழியை பெரிய வழியாக்கி கீழே வரும்படி செய்து இத்தகைய ஆபத்துக்களிலிருந்தெல்லாம் பாதுகாத்து வெளியிலே அந்த குழந்தையை இழுத்து கொண்டு வருகின்ற அந்த மெய்மையாகிய வல்லபம் அது என்னை ரட்சிக்கட்டும் என்று அந்த போற்றி பகருடையிலே நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த உண்மைகளையெல்லாம் இங்கே நம்முடைய மணிவாசக பெருமான் நமக்கு இந்த போற்றி திருஅகவலிலே அருளுகின்றார். இன்னும் இதற்கு அடுத்தபடியாகவும் இங்கே வருகின்ற அந்த துன்பங்கள் அவை எவை எப்படிப்பட்ட துன்பங்கள், அதிலிருந்தெல்லாம் எவ்வாறு இந்த ஆன்மா பிழைத்து வருகின்றது என்பதெல்லாம் கூட அருளுகின்றார். எனவே மாதந்தோறும் வருகின்ற அந்த துன்பங்கள் கருக்கள் ஒன்றுபட்டு வாயிலும் அடைபட்டு அந்த கரு வளரும் போது முன்பு மாதந்தோறும் கழிந்து கொண்டு வந்த தாயின் மதநீர் அந்த கரு வளர வேண்டும் என்பதற்காக அந்த கருப்பையின் உள்ளே சுரக்கும். அவ்வாறு சுரக்கும் மதநீர் அதனை வேண்டிய அளவு சுரக்க வேண்டும். அது அந்த மதநீர் மிகுந்து விடவும் கூடாது, குறைந்து விடவும் கூடாது. 2 வகையாலும் பாதிப்பு உண்டு. அங்கே கர்ப்பப்பையிலே சுரக்கும் மதநீர் வேண்டிய அளவை விட மிக அதிகமான விடத்தும் கருவுக்கு பாதிப்பு ஏற்படும். குறைவாக சுரந்தாலும் பாதிப்பு ஏற்படும். அப்படி ஏற்படாமல் எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு சுரக்கச் செய்து 3ஆம் திங்களில் நிகழ்தலால் உண்டான அந்த சிதைவுக்கு தப்பி அதனை மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் என்று அருளுகின்றார். முதலிலே அந்த உதரத்திலே சேருவதை எப்படி அருளுகின்றார் என்றால், அந்த தாயும் தந்தையும் புணர்ந்த வழி தந்தையின் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட அது தாயின் கர்ப்பப்பையில் சென்று அங்குள்ள அந்த சோனிதத்தோடு ஒன்று சேர்த்தற்கு செய்யும் போரிலே நாம் ஏற்கனவே பார்த்தவாறு மற்றைய கிருமிகள் எல்லாம் இதனை அழித்து இதனை சிதைவுபடுத்தி விடாமல் அந்த தாயின் கருவிலே சென்று ஒன்றாவதை இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்று அருளுகின்றார். உதரம் என்பது வயிறு, உதரம் மூடு சடர மகடும் வயிறே என்பது பிங்களந்தை. அது இங்கே இந்த உதரம் என்பது இங்கே கருப்பையை உணர்த்துகின்றது.
அந்த மாதா உதரத்து ஈனமில் ஹீனம் என்ற வடமொழி சொல் ஈனம் என்று வருகின்றது. கிருமி என்பதும் வடமொழி, அது தமிழிலே கிருமி என்று வருகின்றது. ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். செரு என்பது போர், அது நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். பல லட்சக்கணக்கான உயிரணுக்கள் சென்றாலும் அந்த போரிலே வெற்றி பெற்று ஒரு அணுதான் அங்கே சங்கமிக்கும் என்பது. அப்படி அந்த தாயின் கருவிலே பதிந்து முதல் மாதத்திலே ஒரு தாண்டிக்காயின் அளவினை அடையும். அவை இரண்டும் ஒன்றுபடாமல் வேறுபட்டிருந்தாலும் கருச்சிதைவுக்கு ஏதுவாகும். அந்த தாயினுடைய சோனிதத்திலே தந்தையினுடைய அணு சென்று இந்த இரண்டும் ஒன்றுபடாமல் வேறுபட்டே இருந்தாலும் அது கரு உண்டாகாது அல்லது கருச்சிதைவுக்கு ஹேதுவாகும். எனவே அந்த ஒருமதித்தாண்டியின் இருமையில் பிழைத்தும் என்று அருளுகின்றார். இனி அப்படி தந்தையின் கருவும் தாயின் கருவும் ஒன்றுபட்டாலும் கூட அதனுள்ளே மற்றைய கருக்கள், மற்றைய ஆண் அணுக்கள் புகுந்து ஊறு செய்யும் என்றாலும் கூட அப்பொழுதும் அந்த கரு சிதையும். அதனை தடுப்பதற்கு அந்த கர்ப்பப்பை, அந்த தாயின் கருவின் சோனிதத்தின் வாய் அடைபடுதல் வேண்டும். அப்படி அடைபட்டு அதன் பின்னர் நோய், மயக்கம் முதலிய ஹேதுக்களால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். மற்றைய ஆண் அணுக்களினால் உண்டாகும் அந்த சிதைவு அதற்கு முன்பே ஏற்கனவே புகுந்த அந்த அளவிலே கூட அங்கே ஏற்கனவே இருக்கின்ற நோய், மயக்கம் முதலிய ஹேதுக்களாலும் இந்த கருவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். எனவே அவைகளினால் அந்த கரு அழிந்து விடாமலும் மற்றைய ஆண் கருக்கள் புகுந்து அதனை அழித்து விடாமலும் அந்த தன்மையிலிருந்தும் தப்ப வேண்டும். எனவே இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் என்று அருளுகின்றார். அதன் பின்னர் தான் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த மதநீர், தாயினுடைய அந்த நீர் அது சுரக்கும் போது வேண்டிய அளவு சுரக்க வேண்டும். அது மிகுந்தாலும் குறைந்தாலும் ஆபத்து ஏற்படும் என்று மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் என்று அருளினார். அந்த 4வது மாதத்திலே கர்ப்பப்பையில் சுரந்த மதநீர் கரு வளர்வதற்கு வேண்டிய பகுதி போக மிகுதியாக இருக்கின்ற அது கழிவாகி கருப்பு நிறம் கொண்டு இருக்கும். அந்த கருப்பு நிறம் கொண்டு அதாவது கருப்பையின் உள்ளே சுரந்த மதநீர் கரு வளர்வதற்கு வேண்டிய பகுதி உபயோகப்படுத்தப்பட்டது போக மிகுதி இருக்கின்ற கழிவு ஆகிய அந்த கருநிறம் கொண்டு இருக்கின்றதே, அது மிகுந்த விடம், அது நச்சுத்தன்மை உடையது. அந்த நச்சுத்தன்மை அதிகமானாலும் கருச்சிதைவு உண்டாகும். அதற்கும் தப்பி பிழைக்க வேண்டும். எனவே அந்த 4வது மாதத்திலே ஈரிரு திங்களில் பேர் இருள் பிழைத்தும் என்று அருளுகின்றார். 5வது மாதத்திலே கருப்பையில் பெருகும் மதநீரும் அதன் கழிவாகிய அந்த கரிய பகுதியும் மிக்க விடுத்து அவற்றுள் உட்பட்ட கரு பிழைத்தல் அரிது. எனவே 5 திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும் என்று, முஞ்சுதல் என்றால் சாதல், துஞ்சல், பொன்றல், விழிவல், வீதல், முஞ்சல், துவன்றல், முடிவுலத்தல், வீடல், மாய்தல், இரத்தல், மாளரபுதல், சாதல் என்ற சாற்றினர் புலவர் என்று திவாகரம் கூறுகின்றது. எனவே முஞ்சுதல் என்பது இரத்தல். அப்படி முஞ்சுதலிலிருந்து பிழைத்தும் 5வது திங்களிலே. 6வது திங்களில் பிண்டமாக இருந்த அந்த கருவினிடத்து அந்த ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று கை முதலான அங்கங்கள் வளரும். அப்போது விரியும். அந்த விரிவினால், அதாவது அந்த சிசுவினுடைய மாம்சம், அந்த தசை, அந்த உறுப்புகள் வளரும்போது அதன் காரணமாக அந்த வளர்வதற்கு ஏற்ப கருப்பை இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்க தகுதியற்றதாக இருந்தால் அந்த இடத்திலும் கருவுக்கு ஆபத்து வரும், அது சிதைவரும். அதிலிருந்து தப்ப வேண்டும். எனவே 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் என்று அருளுகின்றார். ஊறு என்பது உருவதாகிய விரிவு, ஊறு அலர் உருவதாகிய விரிவு. எனவே 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் என்று அருளுகின்றார்.
ஏழாம் திங்களில் 7ஆம் மாதத்தில் கரு உறுப்புகள் முழுவதும் அமையப்பெறுவதால் ஓரளவு பூரணமாகும் என்று சொல்லப்படுகின்றது இந்த 7வது திங்களிலே. அப்போது சிறுபான்மை அந்த கருவினை தாங்க முடியாமல் கருவாய் திறக்கக்கூடும். அப்பொழுதே கருவாய் திறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு, ஆபத்தும் உண்டு. அப்படி திறந்தாலும் அந்த கருச்சிதையும் அதிலிருந்து தப்புகின்றது. எனவே 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் என்று அருளுகின்றார். 8ஆம் திங்களில் கரு மிக விரைந்து வளரும். 7 திங்கள் வரை அது கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக வளர்ந்து பூரணமாகும் என்று நாம் பார்க்கின்றோம். ஓரளவு அந்த 7வது மாதத்திலே அந்த வடிவமெல்லாம் முழுமை பெறும் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி வளர்ந்து அந்த 8வது திங்களில் மிக விரைவான வளர்ச்சியை கொண்டிருக்கும். இந்த 7ஆம் மாதத்திலே நல்ல ஞானவானாய் திரிகாலம் உணர்ந்து நின்ற அந்த கர்ப்பத்தில் இந்த கட்டமல அனுசயத்திலே வந்திருக்கின்றோமே, இந்த பூமியிலே பிறக்க வேண்டி இருக்கின்றதே என்று அது எண்ணும் என்று அருளாளர்கள் அருளுகின்றார்கள். ஏனென்றால் அந்த 6வது மாதத்திலே சரீர அவயவங்கள் எல்லாம் ஏற்ற குறைச்சல் இல்லாமல் அது புசிக்கின்ற சாரங்கள் எல்லாம் அமிர்த பிரபாகமாக போய் ஊறி புடலம் பூ போல அந்த அவயவம் உண்டாகும். அப்போது சரீர உபாதி இடையூறுகள் எல்லாம் வரும். அதிலிருந்து தப்பி இந்த 7வது திங்களிலே கிட்டத்தட்ட பூர்ணமாகும் போது இந்த கட்டமல அனுசயத்திலே வந்திருக்கின்றோமே, இனி நாம் பூமியிலே போய் பிறக்க வேண்டியிருக்கின்றதே என்று தோன்றுமாம் அந்த உயிருக்கு. அந்த அனுசயம் என்பது பச்சாதாபம். அது பச்சாதாபம் கொள்கின்றது, இந்த பூமியில் பிறக்க வேண்டியிருக்கின்றதே என்று. அப்படி அழுந்தி கெட்டுப்போகாமல் பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் அந்த 8ஆம் மாதத்தில் கட்டப்படுகின்ற வருத்தமும் அனுசமயமும் தோன்றாமல் இருந்தால் அல்லது யோகியப்படாது இருந்த அதனால் வரும் பிழைக்கு தப்பியும் 8ஆம் திங்களில் கரு மிக விரைந்து வளர்வதனாலும் அதனை வளர்தற்கு சுரந்த மதநீரின் கழிவு மலமும் மிகுதியாகும் அந்த சமயத்திலே. அதோடு தாய் உண்ணும் உணவினுடைய அடர்ச்சி அதனால் நெருக்குண்டு வருந்தும் அந்த துன்பங்களிலிருந்தெல்லாம் தப்புகின்றது. அது 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும். கட்டம் என்பது கஷ்டம், அது தமிழிலே கட்டம் என்று நஷ்டம் நட்டம் என்று வருவது போல கஷ்டம். 8 திங்களில் கஷ்டமும் பிழைத்தும், அது கட்டமும் பிழைத்தும். கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே என்று சதகத்திலே வருகின்றது. எனவே அந்த கட்டம் என்பது கஷ்டம். அப்படி 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9இல் வருதரு துன்பமும் பிழைத்தும். இந்த 9வது மாதம் அது வெளியே வர வேண்டி இருக்கின்றதே. அப்படி வெளியே வரும்போது மாதா வருத்தப்படுவாளே, நாம் வருத்தப்படுவோமே என்று அந்த வருத்தம், அந்த துன்பம், அந்த துன்பப்பட்டு அதிலிருந்து பிழைத்து, அதோடு கூட இந்த 9இல் வருதரு துன்பம் அதிலிருந்து பிழைத்தல் என்பது மேலே சொன்ன அந்த முதல் மாதம் தொடங்கி 8 மாதம் வரையிலும் கூட இருக்கின்ற அந்த துன்பங்களின் மிகுதி, இவைகளையெல்லாம் தொகுத்து அந்த முன் சொன்னவற்றின் மிகுதியினால் வரும் துன்பங்களிலிருந்தெல்லாம் தப்பி அந்த 10ஆம் திங்கள் என்பது கரு உயிர்த்தற்கு தக்க காலம். எனவே தக்க தசமதி என்று அருளுகின்றார். தாய்ப்படும் துக்க சாகரத்தோடு தான் படும் துயரிடை பிழைத்தும் என்று அதனை அப்படி நிரல் நிறையாக கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். தோற்றும் பொழுதின் ஈற்று துன்பத்தி தோற்றும் பொழுதின் ஈற்று துன்பத்தியாயுறு துயரமும் யானொரு துயரமும் என்பது
11ஆம் திருமுறை திருவிடைமருதூர் மும்மணி கோவை. நம்முடைய போற்றுதலுக்குரிய பெரும்புலவர் ஐயா அவர்களினுடைய வகுப்புகள் நம்முடைய இடைமருது ஈசன் சாத்திர குழுவினுடைய இணையதளத்திலே இருக்கின்றன. அதிலே இந்த விரிவையெல்லாம் நாம் கண்டு கொள்ளலாம். எனவே அந்த 10வது மாதம் அதை தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்கசாகர துயரிடை பிழைத்தும் என்று அருளுகின்றார். அந்த 10வது மாதத்திலே திருவித கரணங்களும் யோகியப்பட்டு சகல உபாதிகளும் தோன்றாமல் ஞானம் மேலிட்டு அறிவு விளங்கி இருக்கும்போது ஓர் இமைப்பொழுதில் கண்மத்துக்கு தகுந்தபடி மகா பிரச்சண்ட வாயுவினால் அது தள்ளப்படும். எப்படி மலையினது உச்சியில் நின்றவன் சுழன்று விழுந்து கலங்கும்போது முன்னுள்ளது எல்லாம் மறந்து அவன் வருந்துவானே, அதே போன்று சிவத்தினுடைய ஆக்னையினாலே அந்த தாயும் பிள்ளையும் எத்தகைய துன்பத்தை படும் என்றால், அந்த குழந்தை உள்ளே இருந்து வெளியே வருவது என்பது அந்த மலையின் உச்சியிலிருந்து ஒருவன் சுழன்று உருண்டு விழுவது போன்று இந்த தாயும் பிள்ளையும் பல்லூழி காலம் 28 கோடி நரகத்தில் படுகின்ற உபாதிகள் எல்லாம் அந்த படும். எப்படி என்றால், அந்த பைரவ மூர்த்தியினுடைய சூலத்தின் நுனியிலே ஒரு கணம் அந்த அசுரன் இருந்தபோது அவன் பட்ட துன்பம் என்பது பல்லூழி காலம் 28 கோடி நரகத்தில் படுகின்ற துன்பத்திற்கு சமமாக இருந்தது என்று வருகின்றது. அதுபோல இந்த தாயும் பிள்ளையும் இருவரும் அத்தகைய துன்பத்திலே இருப்பார்கள். அதையெல்லாம் அந்த ஒரு கணத்தில் படுகின்றது போல மயங்கி பிறந்து பிழைத்தும் என்று, அப்படி ஒரு உயிர் வெளியே தோன்றி வெளியே வரும் வரை இருக்கின்ற பல்வேறு துன்பங்கள், ஆறறிவுடைய தாய் கரு உயிர்க்குங்கால் அடையும் துன்பம் மிக பெரியது. எனவேதான் அதனை துக்க சாகரம் என்று, அந்த ஆறறிவுடைய தாய் கரு உயிர்க்கும் போது பிரசவத்தின் போது அடையும் துன்பம் பெரிது, துக்க சாகரம் என்று அதனை அவ்வாறு விரித்து, அறிவு அவ்வளவாக விளங்கப்பெறாத அந்த பச்சிலங்குழவி அடையும் துன்பம் அதை துயர் என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். எனவே தக்க தசமதி தாயொடு தான் படும் துக்கசாகர துயர் இடை பிழைத்தும் என்று, அந்த துக்கசாகரம் என்பதை தாய் என்பதோடும் துயர் என்பதை அந்த பிள்ளை என்பதோடும் சேர்த்து கொண்டு இந்த இதிலிருந்து பிழைத்தும் என்று இந்த பகுதியினுடைய பொருள் இவ்வாறு அமைகின்றது. இனி அதற்கு அடுத்தபடியாக எத்தகைய துன்பம் எல்லாம் அடைகின்றன? தக்க தசமுதி தாயொடு தான் படும் துக்கசாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும் காலை மலமொடு கடும்பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் என்று வரிசையாக அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற அந்த துக்கம், அதிலே எத்தகைய துன்பத்தில் இருந்து எல்லாம் நாம் தப்பி வருகின்றோம் என்று அடுத்தபடியாக விளக்க ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். எனவே அந்த அப்படி குழந்தையாக பிறந்து வளர்ந்து வாலிபமாகி பின்னர் வயோதிகனாகி பின்னர் மரண துன்பம், அதுவரை ஏற்படுகின்ற பல்வேறு துன்பங்கள் துயரங்கள், இவற்றிலிருந்தெல்லாம் தப்பி என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவனினுடைய திருவடியை நாம் ஸ்தோத்திரம் செய்வதற்கு இவைகளெல்லாம் தடைகளாக இருக்கின்றன என்று அருளுவதற்காக அவ்வாறு தொடர்ந்து நம்முடைய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்ற பகுதியினை அடுத்தடுத்த அமர்வுகளிலே சிந்திப்பதற்கு திருவருள் துணை நிற்க வேண்டும் என்றும், எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளினுடைய திருவடிகள் பொன்னார் திருவடிகளுக்கு இந்த சிந்தனை தொடர்ந்து எந்தவித இடையூறு இன்றியும் நடக்க வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தையும் வைத்துக்கொண்டு இந்த அமர்வை நாம் இந்த அளவிலே அமைத்து கொள்வோம். இனி அடுத்தடுத்த அமர்வுகளிலே அடுத்த பகுதியினை சிந்திப்போம் என்று கூறி, இதுவரை பொறுமை காத்திருந்து இணைந்திருந்த அத்துணை அடியார் பெருமக்களினுடைய திருவடிகள், இடைமருது ஈசன் சாத்திர குழுவின்
அதனை நடத்துகின்ற பொறுப்பாளர்கள், அதில் இணைந்து அனுதினமும் பாராயணம், திருமுறை, திருவாசக, சாத்திர, தோத்திர பாராயணம் பயிற்சி என்றெல்லாம் செய்து வருகின்ற அன்பர் பெருமக்களின் திருவடிகளை பணிந்து வணங்கி அடியேன் அமைகின்றேன். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித் சபேசா சிவ சிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசக உரையாசிரியர்கள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.